வணக்கம் என்னங்க ஐயா. ஐயா? ஐயா, அந்த டாக்டர் அம்மாவுக்கு 2 தடவை ஃபோன் போட்டேன், எடுக்கவே இல்லையா. என் பொண்ணு ராத்திரி முழுக்க தூங்காமல் அலறிக்கிட்டே இருக்கா ஐயா. நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. டேய், பேய்க்கும் பூண்டுக்கும் என்னடா சம்மந்தம்? வயிறு குளராயிருச்சுன்னா மூலியம் குளராயிருண்டா. மோசமான கனவு வருது, கனவுல பேய் வருது, வந்த பேய் நெஞ்சில் ஏறி அமுக்குறது, அப்படிங்கிறது எல்லாமே உன் வயிறு குளர்ல இருந்தா ஆரம்பிச்சு வருது. வயிறு சரி பண்ணுறா எது இருந்தாலும் சரி பண்ணிடலாம். அதுக்கு தான் பூண்டு. ஓ, ஹாலிவுட் பேய் படத்துல பூண்டு தொங்க விட்டுருப்பாங்க, பார்த்திருக்கேன். எங்க நீ வேறல பாப்ப. சரி சரி விடுப்பா. நான் சொல்றது உன் அம்மா அப்பாவுக்கு புரியுமோ இல்லையோ, நீ காலேஜ் படிக்கிறல்ல, நீ புரிஞ்சுக்குவ. டைஜஷன் பிரச்சனை தான் இது. கனவுல இருந்து முடிக்கும் போது கனவோட தொடர்ச்சியை இருட்டில் கொஞ்ச நேரம் பார்க்க முடியும். ஒரு நிமிஷம். பிளாக் அண்ட் ஒயிட்டை ஸ்பைரில் சுத்துறது பார்த்துட்டு வேற பொருளை பார்க்கும்போது அந்த பொருளும் ஸ்பைரலாகவே சுத்தும். விஷுவலாவோ சவுண்டாவோ எந்த உணர்வும் இல்லை. அதனால இது ஸ்கிட்சோஃப்ரீனியாவோ பேயோ இல்லை. ஃபுட் ஹேபிட்ஸை மட்டும் மாற்றிக்கும். மத்தியானம் 2 நெல்லிக்காய் சாப்பிட்டு நைட்டில் ஈஸியாக செரிமானம் ஆகிற சாப்பாடு சாப்பிடு. சொல்லுங்க சார். சாப்பாடுல பூண்டு நிறையா சேர்த்துக்கோங்க. சரிங்க சார். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு தூங்கு. எல்லாம் சரியாயிடும். ஓகே சார். ரொம்ப சரிம்மா. நன்றி சார். ரொம்ப நன்றிங்க ஐயா. டேய் சதா, அந்த பொண்ணுக்கிட்ட பேய் இல்லைன்னு போய் தானே சொன்னேன். பேய் இருக்கா இல்லையா என்கிட்ட உண்மையை சொல்லு. பேய் வெளியில் எங்கடா இருக்கு? உள்ளதானே வச்சிருக்காங்க. சின்ன வயசுல என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் மனசுல நிற்கும். என்கிட்ட இல்லைன்னு சொன்னாங்க. அதனால தான் மலைக்காடுல கூட நடு சாமத்தில் பயம் இல்லாமல் சுத்திட்டு இருக்கேன். உன்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. அதான் இருட்டுனாலே குடிச்சு குப்புறப்படுத்து தூங்குறேன். சரி சதா, நான் வீட்டுக்கு போய் என் பேயை கட்டி பிடிச்சி தூங்குறேன், நீ கிளம்பு. மணிக்கு ஃபோன் கொஞ்சம் வீமா, டியூட்டியில் இருக்கம்மா, வந்து பேசுகிறேன்னு சொல்கிறேன். என்ன கோபால், எப்படி இருக்கீங்க? என்னைக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேனோ அன்னைக்கே நிம்மதி போச்சுப்பா. எப்போ பாரு மருமகன் குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிக்க வேண்டியது. அவள் இதை சாக்கா வச்சு வீட்டில் வந்து உட்காந்துக்கிறான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருந்திட்டேன், குடியெல்லாம் நிப்பாட்டிட்டேன்னு திருப்பி வச்சுட்டு போக வேண்டியது. இப்படி மாறி மாறி போயிட்டு வந்தாக்க நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? அவன் நல்லவன் தான், ஆனால் குடிச்சிட்டான்னு வச்சுக்க, அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது. இந்த விருநாய் கடிச்சவங்களாம் தண்ணியை கண்டா வலிப்பு அந்த மாதிரி ஓடுவாங்க. சரக்கு அடிக்கிறவன் சரக்கா பார்த்தாலே விலைக்கு ஓடுற மாதிரி ஒரு மருந்து கண்டுபிடிங்க. பாவப்பட்ட அப்போ எனக்கு ஒரு புண்ணியமாக போகும்ல. எல்லா குடிக்காரனும் பிரச்சனை பண்றது இல்ல கோபால். என்னோட ஸ்டடியில 4 டைப் குடிக்காரங்க இருக்காங்க. சிங்க குடிக்காரன், கிளி குடிக்காரன், நாய் குடிக்காரன், கடைசியில பன்னி குடிக்காரன். இதுல சிங்க குடிக்காரனை பாத்தீங்கன்னா அவன் சரக்க மருந்து மாதிரி யூஸ் பண்ண தெரிஞ்சவன். குடிச்சாலும் குடிக்கினாலும் ஒரே மாதிரி இருப்பான். அப்படியா? இந்த கிளி குடிக்காரன் குடிச்சிட்டு ஆட்டோ ரெக்கார்ட் மாதிரி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப போதை தெளிகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பான். அடுத்தது நாய் குடிக்காரன். தெளிவா இருக்கும்போது கேள்வி கேட்க எந்த தைரியம் இல்லாம குடிச்சிட்டு ஆள் இல்லாத இடத்துல ஊழ சவுண்ட் விட்டுட்டு வீர வசனம் பேசிட்டு இருப்பான். இந்த சிங்கம் இல்லாத காட்டுல நிறைய முடி இருக்கிற சடனாய் அந்த சிங்கம்னு சொல்லிட்டு தெரியுற மாதிரி. கடைசி கேட்டகரி பன்னி குடிக்காரன். அளவு தெரியாம குடிச்சிட்டு வாந்தி எடுத்து மட்டையாய் அதிலே படுத்து உருண்டுட்டு இருப்பான். இதுல உங்க மருமக என்ன கேட்டகரி? அவன் கிளி குடிக்காரன் தான். போதை தெளிகிற வரைக்கும் பேசி பேசி தாளை எடுத்துருவான். வாங்க, இவங்க சூர்யா, மார்னிங் டியூட்டி பார்க்குறாங்க. சார் வந்து டாக்டர் சதாசிவ பாண்டியன், இங்கே சித்தா கிளினிக் வச்சுருக்காரு. ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிட்டு இருக்கேன். ஹலோ, டியூட்டியில். ஹலோ. ஹலோ. இந்த டாட்டூ எப்போ போட்டீங்க? 1 இயர்க்கு முன்னாடி. நீங்க? நானும் தான். இது நம்ம 2வது மீட்ல. அன்னைக்கு நீங்க மாஸ்க் போட்டிருந்தீங்க, ஆனா நான் உங்க டாட்டூ பார்த்துட்டேன். ஓ. பழைய கவலையெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா இருங்க.
ஆமாம், அதுக்கு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப பிடிச்சு போச்சு நினைக்கிறேன். கையை விடாம பேசிட்டு இருக்கோம். சார் எல்லாத்தையும் இறக்கி வச்சாச்சு சார். ஆ ஒரு பெட்டிக்குள்ள எலிக்கூண்டு இருக்கு, அது தேடி எடுத்து வை. எந்த பெட்டி சார்? அது தெரிஞ்சா நானே எடுக்க மாட்டேனா? தேடி எடுத்து வை. டேய் போங்கடா. சரிண்ணா. சார் கொடைக்கானலுக்கு என்ன விலையா வந்திருக்கீங்க? ம், என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கோடை ஸ்கூல் பிடி வாத்தியார் மாதிரி இருக்கீங்க. ஆஹா, கொடைக்கானலுக்கு பிடி வாத்தியார். ஓகே இந்த தேங்க்யூ சார். வரேன் சார். அண்ணா, அவன் வீட்டுக்கு அவளுக்கு டிக்டாக் பார்க்கறதுனால ஜாலியா இருக்காங்க. நீ மட்டும் அதை பார்க்கும்போது டென்ஷன் ஆகுற. உனக்கு என்ன தானே பிரச்சனை? டேய், ஆடுறது எவன் மொட்டாட்டி இருந்தா பார்க்கலாம், ஓ மொட்டாட்டி இருந்தா பாப்பியா? இதுல ஆடுறது ஏன் மொட்டாட்டிடா? எவன் பொண்டாட்டியும் நினைச்சா கடைசியில் இவன் பொண்டாட்டியா? டெய்லி 40 பேர் ஃபோன் பண்ணி நம்ம பொண்டாட்டி நல்லா இருக்கா, நம்ம பொண்டாட்டி நல்லா இருக்கா கேட்கறது எனக்கு தானே தெரியும். அப்போ இது நம்ம பொண்டாட்டியாண்ணா? ஆளுக்கால ஒரு பெரிய மனுஷன் பொண்டாட்டி ஏழை மாட விட்டுக்கிட்டு இருக்கீங்க. வாங்கடா. அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் லைக் அண்ட் கமெண்ட். நிஜமாவானே? டேய், நல்லா இருந்தா லைக் போடுறதுக்கு பாடா போலாம். போடுவீங்கடா, இனிமேல் எப்படி லைக் போடுறீங்கன்னு பார்த்துறேன் உங்களை. மேடம் குட் மார்னிங். Hi. என்ன மேடம் அவுட்டிங்கா? ஆமாம். என்ன மேடம், போட்டிங்கா இல்லை ஹார்ஸ் ரைடிங்கா? இல்லை சும்மா தான். மேடம், லேக்கை சுற்றி ஹார்ஸ் ரைடிங் போங்க, சூப்பராக இருக்கும். ஆமாங்க மேடம். இங்கே என்னப்பா பண்ணுறீங்க? வேலையை பார்க்காம? மேடம், இங்கே நல்ல ஒரு டாக்டர் ஒருத்தரை பார்க்கணும். உடம்பு சரியில்லையா? ஆக்சுவலாக ஜென்ரல் ஃபிசிஷியன் வந்து இல்லை. இல்லை நான் சித்தா ஃபாலோ பண்ணுறேன். ஓகே. அன்னைக்கு கூட நீங்கள் ஒரு சித்தா டாக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களே. டாக்டர் சதா. ஆ பிஎஸ்என்எல்லேருந்து நாயுடுபுரம் போகிற வழியில் லெஃப்ட் திரும்பினாக்க போகர் சித்தா கிளினிக்னு இருக்கு. புரிஞ்சுதா? அதான் அவரோட கிளினிக். இன்ஃபேக்ட் யாரை கேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகே தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே போகர் சித்தா கிளினிக் எங்கே இருக்குது? நேராக போய் 2வது லெஃப்ட்டு அங்கே இருக்கு. ஓகே தேங்க்ஸ். ஹாய். ஹலோ, நீங்க என்னங்க? இல்லை சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். இதான் உங்கள் கிளினிக்கா? ஆமா. சதா ஃப்ரெண்டா? அட்ரஸ் கேட்டாங்க, நான் தான் சொல்லிவிட்டேன். உங்களை தேடி தான் வந்தேன். சொல்கிறது கொஞ்சம் வெக்கமாக இருந்துச்சு, அதான். வாங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். இல்லை டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இன்னொரு நாள் வரேன். கடலூர், ராம்நாடு, திருநெல்வேலியில் வேலை பார்த்துருக்கீங்க. இது கொடைக்கானல் டூரிஸ்ட் பிளேஸ், பப்ளிக் வந்துட்டு போகிற இடம். ஸோ பார்த்து மென்மையாக நடந்துக்கணும். ஓகே?
வெல்கம் சார். ம். ஒரு டீ வாங்கிட்டு வா. ஓகே சார். சார் டீ. சார் டீ சார். உனக்கு டீ கிளாஸ் எப்படி பிடிக்கணும்னு தெரியாதா? உன் கையை பூரா சுற்றி வச்சுட்டு வந்தா நான் வாய் எங்கே வைக்கணும்? உன் விரல் இதுக்கு முன்னாடி நீ எங்கெல்லாம் வச்சிருந்தியோ நான் கற்பனை பண்ணணுமா? சார் டீ சூடாக இருந்தது சார், அதான். நீ ஏன் ரிட்டையர் ஆக வரைக்கும் ஏட்டாவே இருக்கே தெரியுமா? சூடாக இருந்துச்சுன்னா பிளேட்டில் கொண்டு வரணும். போ, பக்கத்தில் மாரியம்மன் கோவில் இருக்கு, அங்கே போய் தீச்சட்டி எடுத்து ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வா. போ ஓ. சரி சார். வருத்தப்படாதீங்க, அதை விடுங்க. கொடைக்கானலே சில்லுன்னு தான் இருக்குது. ஆனால் அந்த ஆள் மண்டைக்குள்ளே தான் சூடு அதிகம் போல். ஆமாம், நீங்கள் 2 பேரும் ஒரே ஸ்டேஷனில் வேலை செஞ்சீங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் சார், 10 வருஷம் முன்னாடி கடலூர் ஸ்டேஷனில் வேலை பார்த்தேன் சார். சரி. அப்போவே அவர் பொண்டாட்டி செத்தப்போ அவர் வீட்டுக்குள்ளே இருந்தார், வெளியே இருந்தாருன்னு கடலூர் இன்ஸ்பெக்டருக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடந்துச்சு சார். அந்த இன்ஸ்பெக்டர் துப்பாக்கி வெடிச்சு அவர் இறந்துட்டார் சார். இல்லைனா அப்போவே அவர் மாட்டியிருப்பார் சார். மார்னிங் சார். நான் அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். ஏதானா எனக்கு ஃபோன் பண்ணுங்க சார். சார் ஃபேமிலி சார் டூர் வந்திருக்காங்க. ஷூ கொஞ்சம் லூஸாக இருக்கு, அவுத்தெடுக்கட்டு.